சாமி கிட்ட கேட்டா, சாமி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நீ ஒரு 10 கோடி கொடுத்தீனா நான் பொழைச்சுக்குவேன். கடவுள் சொன்னார், ஏன்டா இப்படி அல்பத்தனமா 10 கோடி கேட்கிற, 100 கோடியா வாங்கிக்கோ. நிஜமாவா சொல்ற சாமி? நிஜமாதான். எப்படி கொடுப்ப? லாட்டரியில கொடுக்குறியா? சரி, ஏன்னா 100 கோடி திடீர்னு இவனுக்கு எப்படி வந்துச்சுன்னு பிரச்சனை ஆயிரும், அதனால நான் உனக்கு லாட்டரியில பணம் கொடுக்குறேன். இன்னைக்கே கொடுப்பியா சாமி? டே, இன்னைக்கே கொடுத்தா நாளைக்கெல்லாம் நீ என்ன நினைப்பியா? நினைக்க மாட்டேன். 30 நாள் டைம் வச்சுக்குவோம். 30 நாளுக்குள்ள எப்ப வேணா உனக்கு லாட்டரியில 100 கோடி நான் கொடுக்குறேன் போ. டெய்லி போறான், லாட்டரியில பணம் விழுந்திருக்கான்னு பாக்குறான். 29 நாள் வரைக்கும் பணம் விழுல. 30வது நாள் தூக்கமே வரல, போறான், நெஞ்சு படப்பட அடிச்சுக்குது. இப்ப இவனுக்கு லாட்டரியில பணம் விழுந்திருக்கான்னு பாக்கணும், நம்ம பேர் வருதான்னு பாக்குறான். அன்னைக்கு பணம் விழுல. வீட்டுக்கு வந்து, கடவுளே இப்படி நீ நம்பிக்கை துரோகம் பண்ணுவேன்னு நான் நினைக்கல, உன்னை நம்பனல. கடவுள் சொன்னார், நானாடா ஏமாத்தினேன்? கையில 100 கோடியை வச்சுட்டு உனக்கு எப்ப கொடுக்கலான்னு காத்துக்கிட்டு இருந்தேன்டா. அப்புறம் ஏன் கொடுக்கல? நீ டெய்லி போய் லாட்டரி சீட்ல பணம் விழுந்திருக்கான்னு செக் பண்ணியே தவிர லாட்டரி சீட் ஒரு நாளாவது வாங்கினியாடா? அது மாதிரி நான் உட்காந்து இடறினும் தளரினும் மட்டும் சொன்னா எனக்கு பணம் வந்துருமா? இல்ல. வேலைக்கு போங்க, வேலைக்கான அங்கீகாரம் கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். நான் சாட்சியாக இருந்து உங்களுக்கு சொல்கிறேன். இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உணகழல் தொழுதலுவேன், கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரில் அடக்கிய வேதியனே, இதுவோ எமை ஆழுமாறு ஈவதன் செமக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணே. பணம் கொடுக்கும் பதிகம்னு இதுக்கு பேரு. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பதிகங்கள்